ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் முடிஞ்சாலும் முடிஞ்சதுங்க. இன்னும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்ச வேலைக்கு ஒரு அளவே இல்லைங்க. நமக்கும் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு தெரில, பசங்களுக்கும் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுன்னு தெரியல. அந்தளவுக்கு காலம் மாறி போச்சு. இன்றைக்கி நம்ம விச்சூஸ் ஹோமில் 1 கிலோ அளவு கடலை மாவில் பூந்தி தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் பூந்தி செய்ய போகிறோம். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எந்த பலகாரம் செஞ்சாலுமே சரிங்க, கடலை மாவாகட்டும் அரிசி மாவாகட்டும் எதை செஞ்சாலுமே நம்ம ஒரு தடவை சலிச்சிட்டு செய்யும்போது அந்த பலகாரம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாவு கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்துட்டு தான் நான் சலிச்சு எடுத்துக்கிறேங்க. அது நான் சேர்க்கும்போது நான் காட்டல. இப்போ சலிச்ச மாவு கூட தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டே வரலாம். பூந்தி கரைக்கிறதுக்கு மாவு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம இந்த ஒரு விரலை டிப் பண்ணி எடுக்கும்போது அந்த விரல் மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. சுற்றி நம்ம கெட்டியாக அப்போ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல ஒரு கோட்டாக இருக்கணும். அந்த தான் நமக்கு சரியான பதமாக இருக்கும். அது வர வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்க போகிறேன். கார பூந்தி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்வீட் பூந்தி செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, இதுதான் பதம். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டா கூட நமக்கு எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ணெய் ரொம்ப இழுக்கும். அதுக்கு மேலே ரொம்ப தண்ணி ஆகிட்டாலுமே சரியாக பூந்தி வரவே வராது. எல்லாம் அடியில் போய் அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இது கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கேர்ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் விரலை டிப் பண்ணி எடுத்து பார்க்குறேங்க. இது நல்லா கூட்டாக இருக்குது. ரொம்ப மொத்தமாக இல்லை, அதே போல் கையில் ஒட்டாமையும் இல்லை, ஒட்டியிருக்கு. எல்லாம் ஒரு ஈவனாக இருக்குது. இதுதான் சரியான பதங்க. இந்த மாதிரி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு, நம்ம கரண்டியில் கரைச்சி பார்த்துட்டு அது பின்னாடி பக்கத்தில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பாருங்கள். அது அப்படியே நிற்கிது அப்படின்னாக்க அதுவும் கரெக்டான பதம் தான். அந்த மாதிரியும் நம்ம பதம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பூந்தியெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் அப்படியே ஊற்றின உடனே ட்ராப்பாக விழுகும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு அகலமான வானல் வச்சு செய்யும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு கரண்டி மாவாக எடுத்துகிட்டு இதில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ பார்க்கும்போதே தெரியும், இது பூந்தி நல்லா முத்து முத்தாக விழுகிறது நல்லாவே தெரியும். முதல் தடவையாக பூந்தி செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 டம்ளர் மாவில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஊருக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனோம் அப்படின்றதுனால 1 கிலோ அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேய்ச்ச உடனேயே ஒரு அரிக்கரண்டி போட்டு நம்ம எல்லா பக்கமும் பரட்டி விட்டுக்கலாங்க. இது ஒரு அரை நிமிஷத்துக்காக வேகணுங்க. போட்டதும் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அது ஒரு மாதிரி வதவதன்னு இருக்கணும். பூந்தி வதவதன்னு இருக்கும். வேகாத மாதிரியே ஒரு கடலை மாவு பச்சை வாசம் அடிக்கும். அதனால் ஒரு அரை நிமிஷத்துக்காக வேக வச்சு எடுத்துக்கணும். அதே டைமில் ரொம்ப முருகலாக கிறிஸ்பியாக எல்லாமையும் பார்த்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாவு கூட கொஞ்சமாக ஜிலேபி கலர் கூட சேர்த்துக்கலாங்க. நாங்கள் கலர் எதுவும் சேர்க்கல. இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் மஞ்சள் தூளும் எதுவும் சேர்க்கல. ப்ளெயினான கடலை மாவில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயம் மாவு வாங்கும்போது இது புதுசாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணுங்க. டேட் பார்த்துட்டு வாங்குறதா நல்லது. கொஞ்சம் பழசாயிட்டா கூட மாவு வாசம் நல்லா இருக்காது. அது போண்டா செய்கிறதாகட்டும் இல்லை வேறு எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுனாலுமே கடலை மாவு புதுசாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து எடுத்துக்கணும். பூந்தி தேய்க்கிறதுக்குன்னு தனியாக கரண்டி இல்லாட்டினாலும் பரவாயில்லைங்க. நம்ம பலகாரம் செய்யும்போது அரிசி எடுக்கிறதுக்குன்னு அரிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கூட நம்ம பூந்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து கரண்டிங்க. சின்ன சின்ன முத்துக்களாக தான் விழுகும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நம்ம மாவு தேய்ச்சி வச்சதுக்கு அப்புறமாவே அந்த கரண்டியை முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டு, மாவு இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு தான் அடுத்த கரண்டி மாவு ஊற்றி நம்ம தேய்க்கணும். அப்போ தான் அந்த ஷேப் நல்லா கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி எல்லா பூந்தியும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கு சர்க்கரை பாகு அளவுன்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ 1 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணுங்க. அதுதான் சரியாக இருக்கும். அதுவே லட்டுவாக இருந்தால் இன்னும் அரை கிலோ சர்க்கரை சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பூந்திங்கும்போது 1 கிலோ சர்க்கரை சரியாக இருக்கும். இந்த 1 கிலோ சர்க்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லா பூந்தியும் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாமே இன்னும் ரெடி பண்ணல. இது பாதி அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இது நான் அப்படியே காமிச்சது. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப எண்ணெய் இழுத்துருக்காது. இப்போ சக்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சாச்சு. இதோட பதம்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும். கம்பி ஃபார்ம் ஆகக்கூடாது, அப்படியே உடஞ்சிடணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இதுலேயே ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்.
இப்போ நான் இந்த பூந்தியில் கலக்கும்போது என்னோடய வீடியோ ஷூட் பண்ண முடியலங்க. அது டக்குன்னு நாங்கள் கலந்துட்டாங்க. இப்போ முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் இதுலேயே வறுத்து கொட்டியாச்சு. இந்த சக்கரைப்பாகையும் இதுலேயே ஊற்றிட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூந்தி வந்து கலந்த உடனே சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டும் தெரியாதுங்க, நல்லாவே இருக்காது. இது தேய்ச்சி நல்லா கலந்துட்டு நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எந்த கலருமே சேர்க்கல, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உதிராகவும் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பரான ஸ்வீட் பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெடி பண்ண மாவோட அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு மேலே தாங்க இனிப்பு பூந்தி நமக்கு கிடச்சிருக்கும். அது கம்மியாலாம் இருக்காது. இப்போ பர்ஃபெக்டாகவும் கிடச்சதுனால இது நமக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. வீட்டில் இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோமே, நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம்தான். இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.